இன்னைக்கு எபிசோட்ல கோமதி அண்ணங்கள் வீட்டு வாசல்ல நின்னுட்டு, எங்க அண்ணனுங்க எனக்காக வந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு சோறு போட எனக்கு கொடுப்பினை இல்லையேன்னு கண்ணீரோட புலம்பின காட்சி ரொம்பவே உருக்கமா இருந்துச்சு. பாண்டியன் இத பார்த்து ஒரு நிமிஷம் யோசிச்சாலும், வீட்டுக்குள்ள போனதும் அவரோட ரியாக்ஷன் வேற மாரி இருந்துச்சு. கோமதி தயங்கி தயங்கி விஷயத்த சொன்னப்ப, பாண்டியன் கோபப்படாம, அவங்க நமக்காக வந்தது உண்மைதான். அவங்களுக்கு ஒண்ணுனா நாமளும் போவோம். ஆனா அதுக்காக 2 குடும்பமும் ஒன்னு சேர முடியாதுன்னு யதார்த்தமா பேசி, இனிமே அந்த வீட்டுக்கு போகாதுன்னு கராரா சொன்னது அவரோட வைராக்கியத்தை காட்டுச்சு. சரவணன் மயில் கடைக்கு வந்த விஷயத்த சொன்னதும் கோமதிக்கு வந்த கோபம் நியாயமானது. அவளுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா கடைக்கே வருவா, நம்மள நிம்மதியா இருக்க விடமாட்டாளான்னு அவங்க பொங்கினப்போ, பாண்டியன் நான் அவளை இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. மறுபக்கம் காந்திமதி சாப்பிடாம பிடிவாதம் பிடிக்க, முத்துவேலும் சக்திவேலும் காரணம் கேட்டப்போ, என் பொண்ணு வீட்டு விருந்துக்கு போகணும், இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேத்துங்கன்னு சென்டிமெண்ட் அஸ்திரத்தை எடுத்தாங்க. இதுக்கு வேற வழியில்லாம முத்துவேல் சம்மதிக்க, சக்திவேல் முகத்துல ஈ ஆடலன்னு தான் சொல்லணும். மறுநாள் காலையில பழனி வந்து, உன் அண்ணனுங்க விருந்துக்கு வராங்கன்னு சொன்னதும், கோமதி அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. பிரியாணி செய்யலாம், கறி எடுக்கணும்னு அவங்க துள்ளிக்கிட்டு ஓடுன வேகம், பிறந்த வீட்டு பாசம்ங்கிறது எவ்வளோ பெருசுன்னு காட்டுச்சு. இந்த சந்தோஷம் நிலைக்குமாங்கிறது தான் கேள்வி. கோமதியின் சந்தோஷத்தை பார்த்து பாண்டியன் ஒண்ணுமே சொல்லலனாலும் மனசுக்குள்ள 1000 கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ணன்கள் வர்றது கோமதிக்கு சந்தோஷம்தான். ஆனா சக்திவேல் சும்மா வருவாரா? இல்ல விருந்துல ஏதாவது வம்பு இழுப்பாரா? கண்டிப்பா அங்க ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்கு. விருந்துல 2 குடும்பமும் ஒன்னு சேருமா? இல்ல பழைய பகை மறுபடியும் தலை தூக்குமா? கோமதி ஆசைப்பட்ட மாதிரி அண்ணனுங்களுக்கு விருந்து படைக்க முடியுமா? அடுத்து நடக்க போற கலாட்டா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.